அப்பா, நான் தவறு செய்தேன், உன் அன்பை உதறிச் சென்றேன். நான் கெட்டலைந்து ஓடி வந்தேன், என்னை கண் பாரும் உந்தன் பிள்ளை நான். பாடி வரும் பறவைகளும் காடுகளின் மிருகங்களும் அன்பில் மகிழ்ந்திருக்க உம்மை நான் பிரிந்து நொந்தேன். இன்று 17/6/24 இருக்கிறோம். நேற்று அப்பாக்கள் தினத்தை கொண்டாடினோம். எல்லா அப்பாக்களுக்கும் இறைவனின் அன்பும் ஆசீரும். நாம் தூய ஆவியாரின் துணையோடும் அன்னை மரியின் பரிந்துரையோடும் தினமும் நான் தொடர்ந்து வாசிக்கும் சங்கீத தொடர்ச்சி 27:4-5-6. நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன், அதையே நான் நாடினேன், நாடி தேடுவேன். ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாள் எல்லாம் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும். அவரது கோவிலில் அவரது திருவுளத்தை கண்டறிய வேண்டும். ஏனெனில் கேடு வரும் நாளில் அவர் என்னை தன் கூடாரத்தில் மறைத்து வைப்பார். தம் கூடாரத்தின் உள்ள என்னை ஒளித்து வைப்பார். குன்றின் மேல் என்னை பாதுகாப்பாய் வைப்பார். அப்பொழுது என்னை சுற்றிலும் உள்ள என் எதிரிகளுக்கு எதிரில் நான் தலை நிமிர செய்வார். அவரது கூடாரத்தில் ஆர்ப்பரிப்புடன் பலிகளை செலுத்துவேன். ஆண்டவரை புகழ்பாடல் பாடுவேன். இன்றைய வாசகம் 1 அரசர்கள் 21:16. நாபோத்து கல்லால் எரியுண்டு மடிந்தான். சதி செய்த இசபேல் தன் கணவனை அவன் மேல் ஏற்றிவிட்டு இழி மனிதனை ஏவி விட்டு குற்றம் சாட்டி கொன்று சொத்தை அபகரித்தாள். நாபோத்து ஆகாபின் மனைவி. அவனுக்கு ஆகாபுக்கு சொல்லிக் கொடுத்து அவனை சாகடிக்க திட்டம் தீட்டி சாகடித்து விடுகிறார்கள். தூய நற்செய்தி வாசகம் மத்தேயு 5:38-42. நான் உங்களுக்கு சொல்கிறேன், தீமை செய்பவரை எதிர்க்க வேண்டாம், மாறாக உங்களை வலக்கண்ணத்தில் அறைபவருக்கு மறுக்கண்ணத்தை திருப்பி காட்டுங்கள். நீதிமொழிகள் 13:16-17-18. கூர்மதி வாய்ந்த இவரும் நல்லறிவோடு நடந்து கொள்வர். மூடர் தன் மடமையை விளம்பரப்படுத்துவர். தீய தூதர் தொல்லையில் ஆழ்த்துவர், நல்ல தூதரோ அமைதி நிலவ செய்வர். நல்லுரையை புறக்கணிப்பவர் வறுமையிலும் இகழ்ச்சியையும் அடைவார். கண்டிப்புரையை ஏற்பவரோ புகழடைவார். நம்ம இந்த 5வது நம்ம கேடு வரும் நாளில் அவர் என்னை தன் கூடாரத்தில் மறைத்து வைப்பார். தன் கூடாரத்தின் உள்ள என்னை ஒளித்து வைப்பார். குன்றின் மேல் என்னை பாதுகாப்பாய் வைப்பார். நம்மளுக்கு இந்த ஒரு பாதுகாப்பு கொரோனா டைமில் அவருடைய மக்கள் எப்படி பாதுகாக்கப்பட்டாங்கன்னு அவங்கவுங்க அனுபவிச்சுங்க தான் அதை நமக்கு சாட்சியாக நம்ம வாழ்க்கைக்கு எடுத்துக்கணும். ஏன்னா அதுக்கு விட்னஸ் மிக குறுகிய ஆட்கள் தான். எப்படி ஆண்டவர் அவங்களுக்கு உணவு, தங்குமிடம், நோய் நொடி இல்லா வாழ்வு பாருங்கள். அதுதான் சொல்கிறோம், ஆண்டவரை நம்ம எவ்வளோ நேசிக்கிறோமோ அவ்வளோ நம்ம அவருடைய ஆலயத்தில் போய் தைரியமாக ஆர்ப்பரிப்போடு பலி செலுத்துவோமா. நம்ம மற்றவங்களை ஏமாத்தினாலோ, நம்ம என்ன தவறு செஞ்சாலோ, நம்ம பாவம் செஞ்சாலோ நம்மளால் ஆண்டவர்கிட்ட நிற்க முடியாது, நெருங்க முடியாது. நாமளே போக வைக்கப்படுவோம். அதனால் நம்ம ஆர்ப்பரிப்புடன் தலை நிமிர செய்து ஆர்ப்பரிப்புடன் அவர் கூடாரத்தில் பலிகளை செலுத்துவேன். ஆண்டவரை புகழ்ந்து பாடல் பாடுவேன். இந்த ஒரு ஆசீர்வாதம் நம்ம எல்லாருக்குமே ஆண்டவர் கொடுத்துருக்காரு. தூய நற்செய்தி வாசகம் மத்தேயு 5:38-42. நான் உங்களுக்கு சொல்கிறேன், தீமை செய்பவரை எதிர்க்க வேண்டாம், மாறாக உங்களை வலக்கண்ணத்தில் அறைபவருக்கு மறுக்கண்ணத்தை திருப்பி காட்டுங்கள். அப்படின்னா நான் ஒருத்தர் நம்மக்கிட்ட கேட்க வராங்க ஹெல்ப்புக்கு, நம்ம என்ன பண்ணோம், அவங்கள நம்மளுடைய கஷ்டத்தை அவங்கக்கிட்ட சொல்லி நோக்காரணுமா? இல்லை, நம்மளால் முடிஞ்சது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம். கன்னத்தில் அறைன்றது அந்த காலத்துக்கு ஆண்டவர் கொடுத்த எக்ஸாம்பிள். இந்த காலத்துக்கு நம்மளால் முடிஞ்சது எதுவோ நம்ம உதவி செய்யணும். சிலருக்கு எதுவுமே இல்லாமல் இருக்கும், அவங்கள தேடின்னு போய் நம்ம உதவி செய்யணும். பாருங்கள், ஒரு ஏழையை நம்ம என்ன பண்ணோன்னா, நாபோத்தை பண்ண ஆகாபுக்கு ஆண்டவர் என்ன மாதிரி ஆண்டவர்கிட்ட ஆகாபனுடைய மனைவி சாவரான்றதை நம்ம நாளைக்கு பார்ப்போம். நாபோத்து கல்லால் இருந்து கொல்லப்பட்டது ஆண்டவருக்கு எப்படி அவருக்கு எட்டி இருக்குது பாருங்கள். வறியோருக்கும் திருப்பாடல்கள் 72:13-14. வறியோருக்கும் ஏழைகளுக்கும் அவர் இரக்கம் காட்டுவார். ஏழைகளின் உயிரை காப்பாற்றுவார். அவர்கள் உயிரை கொடுமை நின்று வன்முறை நின்று விடுவிப்பார். அவர்கள் இரத்தம் அவர் பார்வையில் விலை மதிப்பற்றது.
ஏழைங்களை நம்ம கொடுமைப்படுத்துகிறவங்கள ஆண்டவர் ஒரு போதும் விட மாட்டாங்க. ஏழைங்களை நம்ம தொட்டால் அவங்களுடைய ஆண்டவர் சொல்கிறாரு, என்னையே நீங்கள் தொடுறது போல் அப்படின்னு. அதனால் ஏழைங்க மேலே ஆண்டவர் வைக்கிற அந்த அன்பும் கருணையும் விலை மதிப்பற்றது. அதனுடைய அர்த்தம் அவ்வளோ அழகாக இருக்குது. ஏன்னா ஒரு சிறு அவ்வளோ பெரிய கோட்டையை வச்சுன்னு ஒரு சிறு சொத்துக்காக நாபோத்தை கொலை செய்கிறான் ஆகாபு. இதோ நாம் முடிந்த அளவு நாம் மற்றவர்களை ஏமாற்றாமல், மற்றவர்களை அன்பு செய்து, மற்றவர்களுக்கு முடிந்தால் நம்ம மறுகண்ணத்தை திருப்பி கொடுத்து, பரிவோடு நாம் ஒருவரை ஒருவர் நேசித்து, அன்போடும் உண்மையான நேசிப்போடும் வாழ்ந்து மன்னித்து நாம் இறைவனின் பாதையில் பின்தொடர்வோம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.